இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா வாத்து, ஆடு, கோழி, காடை, முயல்னு மேக்சிமம் நம்மளோட மாமிசம் முட்டை தேவைக்கான விலங்கினங்களை உள்ள கொண்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மொத்த மாட்டினத்தையும் வெட்டி தின்னு தீக்கிறத பார்த்து பயந்த நம் முன்னோர்கள் அவங்க கிட்ட இருந்து இந்த மாட்டினங்களை காப்பாத்துறதுக்காக மாடுகளை தெய்வமா மாத்தினாங்க. முதல் காரணத்திலேயே புதைச்சிட்ட மாடு வளர்க்குற ஆசைய ஆடுகள் நல்லா வளர்ந்த பிறகு உறவினர்கள், நண்பர்கள்னு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு கெடா விருந்து வச்சிட வேண்டியதுதான். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. மாயா ஆர் மேஜிக்கல் ஸ்பேஸ், இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட உணவு தன்னிறைவு பெற்ற வீடு. கடந்த ஒரு வருஷமாக நான் வந்து இந்த உணவு தன்னிறைவு பெற்ற வீடு அமைக்கிற முயற்சியில் செயல்பட்டு இருக்கேன். இன்னும் இது முழுமை அடையல. இதில் அப்பப்போ வர அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கால்நடைகள் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் பார்த்திங்கன்னா விவசாயமே பண்ண முடியாது. நமக்கு தேவையான உணவை நாம் உற்பத்தி பண்ணணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நாம் வளர்க்குற தாவரங்களுக்கு ஏதாவது ஒரு கால்நடையோட கழிவை உரமாக தரணும். மற்ற விலங்குகளோட கழிவை விட மாட்டோட கழிவில் மட்டும்தான் பெரும்பாலான தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் போன்ற ஊட்டச்சத்துகளோட அளவு சரியான விகிதத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. தாவரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த தொழு உரத்தை நீங்கள் மண்ணில் போடும்போது அது உடனடியாக தனக்குள்ளே இருக்கிற நுண்ணூட்டங்களை ஒரே அடியாக மண்ணில் கலக்கிறதே கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. அதனால் தாவரங்கள் விதைப்புல இருந்து அறுவடை வரைக்குமே தேவையான சத்துக்களை இந்த தொழு உரங்கள் தொடர்ச்சியாக கொடுக்க முடியும். அடுத்து இந்த தொழு உரத்தை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால மண்ணோட வளம் அதிகமாகுது. அடுத்து பல ஆயிரம் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், அதாவது மண்ணுக்கு தேவையான நுண்ணுயிர்கள் இந்த தொழு உரத்தில் இருக்குது. அடுத்து மற்ற ரசாயன உரங்களை போல் இதை பயன்படுத்துறதுனால காற்றுக்கோ இல்லை சுற்றுச்சூழலுக்கோ ஒரு நாளும் பிரச்சனை வரவே வராது. 2 மாடு வச்சுருந்தா போதும், ஒரு 2-3 ஏக்கருக்கு வந்து நமக்கு தேவையான அளவு தொழு உரத்தை நாமளே உற்பத்தி பண்ணிக்க முடியும். இதனால் பெருமளவு பணத்தை மிச்சம் பண்ணலாம். இதனால தான் நம் முன்னோர்கள் மாடுகளை அதிக அளவு விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்க. ஆரம்பத்தில் மாட்டு இறைச்சியும் இவங்க வந்து உணவாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது நம்ம ஆட்கள் மொத்த மாட்டினத்தையும் வெட்டி தின்னு தீக்கிறத பார்த்து பயந்த நம் முன்னோர்கள் அவங்க கிட்ட இருந்து இந்த மாட்டினங்களை காப்பாத்துறதுக்காக மாடுகளை தெய்வமாக மாற்றினாங்க, வழிபடவும் ஆரம்பித்தாங்க. உண்மையிலேயே மாடு சாமி தான். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் அதிகப்படியான விவசாய கழிவுகளை சாப்பிட்டுட்டு 24 மணி நேரத்தில் அதை மண்ணுக்கு தேவையான தரமான உரமாக மாற்றி தர ஒரே விலங்கினம்னா அது மாடு மட்டும்தான். உண்மையிலேயே எனக்கும் ஒரு மாடு வாங்கணும்னு ஆசை தான். ஆனால் அது ஒரு நாளும் நிறைவேறாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்களை அடுத்தடுத்து பார்ப்போம். இதில் முதல் காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்துவுக்கு மாடுனா பயம். முதல் காரணத்திலேயே புதைச்சிட்ட மாடு வளர்க்குற ஆசையை. 2வது காரணம்னு பார்த்தீங்கன்னா, மாடு வளர்த்த முன் அனுபவம் கிடையாது. அதனால் எனக்கும் கொஞ்சம் தயக்கம் இருக்குது. இதை கூட கற்றுக்கிட்டு கண்டிப்பாக நல்ல மாதிரி வளர்த்துற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நேரம் இல்லாததும் இப்போ இருக்கிற அதிகப்படியான வேலை பலுவும் இன்னொரு காரணம். அடுத்த காரணம், தேவையான இடவசதி கிடையாது. மாடு வளர்க்கணும்னா அதுக்கு தேவையான தீவனம் வளர்க்க தேவையான அளவுக்கு நம்மக்கிட்ட இடம் இருக்கணும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட அது கிடையாது. ஸோ இதையெல்லாம் யோசித்து இந்த மாடு வளர்க்குற திட்டத்தை கைவிட்டாச்சு. மாட்டுக்கு பதிலாக நமக்கு அடுத்து இருக்கிற ஒரே ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஆடுகள். இதனால் முன் அனுபவமே இல்லைனாலும் நாம் ஆடு வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சோம். சரி, நமக்கு ஆட்டுக்கான தேவை அப்படி என்னதான் இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். நம்மோட முதல் தேவைன்னு பார்த்தீங்கன்னா உரம். 2 ஆடு இருந்தால் போதும். நாம் இங்கே வளர்க்குற காய்கறி, பழங்களுக்கு தேவையான இயற்கை உரத்தை நாமளே உற்பத்தி செஞ்சுக்க முடியும். ஜீவாமிர்தம், பஞ்சகாவியான்னு நாம் வளர்க்குற செடிகளுக்கு தேவையான அத்தனை வளர்ச்சி ஊக்கிகளையும் இங்கே உற்பத்தி செஞ்சுக்க முடியும். இந்த தேவைகளுக்காக கண்டிப்பாக நாம் ஆடு வளர்த்தே ஆகணும்னு முடிவு செஞ்சோம். அனுபவமே இல்லாமல் பொட்டாடு வாங்க வேணாம்னு முடிவு செஞ்சு 2 கெடா ஆடுகளை வாங்கி அனுபவத்தை சம்பாதிக்க வளர்க்க முடிவு செஞ்சோம். இந்த 2 ஆடுகளை நல்லபடியாக வளர்க்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அடுத்து ஒரு பொட்டை ஆடு வாங்கலாம்னு திட்டமிட்டு இருக்கோம். ஆடுகளை கோழிகளுக்காக அடிக்கப்பட்ட இந்த கூண்டில் தான் வளர்க்கலான்னு முடிவு செஞ்சோம். ஆனால் ஆடுகள் போடுற புழுக்க மூத்திரத்தால் ஒரே நாளில் ஆடுங்க படுக்க கூட இடம் இல்லாமல் ஆயிடுச்சு இந்த கூண்டு. உடனடியாக அடுத்த நாளே ஆஃபீஸ் லீவ் போட்டு ஆட்டுக்கு பறனடிக்கலாம்னு முடிவு செஞ்சோம். எனக்கு பழக்கப்பட்ட பிடிச்ச இந்த பேலட் பலகைகளை வாங்கி, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் வுட்டுன்னு சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க என்னோட திட்டத்தில் என்னால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பறன். பசங்களும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தம்பியும் உதவி செஞ்சதுனால ஒரே நாளில் இதை செஞ்சு முடிக்க முடிஞ்சுது. இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 4x6. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டப் தான். இந்த பலகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸோடு இருந்தது. இந்த பலகைகளை 2ஆக கட் பண்ணி ஒரு விரல் அளவு கேப் இருக்கிற மாதிரி வச்சு
அடிச்சிட்டேன். அதே மாதிரி மெஷ்ஷுக்கும் வுட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்லேயும் கால்கள் போய் மாட்டிக்க கூடாதுன்னு நான் வந்து கம்பிகள் போட்டு மெஷ்ஷை இழுத்து நல்லா டைட்டாக கட்டியிருக்கேன். கேப்புகள் எதுவும் கிடையாது. கால்கள் மாற்றத்துக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. இவங்க சாப்பிட்றதுக்கான இந்த பாக்ஸையும் பார்த்தீங்கன்னா வுட்லேயே அடிச்சிட்டேன். ரொம்ப சின்ன பாக்ஸ் தான். இது வழியாக தலையை விட்டு அவங்க வந்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான். ஆடு வாங்குறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சுருக்கணும். எனக்கு வந்து அனுபவம் இல்லாததுனால ஆடுகள் வாங்கினதுக்கு அப்புறமா தான் நாம் இதை செஞ்சோம். ரொம்ப வேகமாக செஞ்சு முடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு டெம்ப்ரவரி செட்டப்பு தான். நான் வந்து பெருமளவில் ஆடுகள் வளர்க்க போகிறது கிடையாது. இல்லை கமர்ஷியலுக்காக வியாபாரத்துக்காகவும் ஆடுகள் வந்து வளர்க்க போகிறது கிடையாது. என்னோட நோக்கம் நம்ம தோட்டத்துக்கு தேவையான உர உற்பத்திக்காகவும் கறி உற்பத்திக்காகவும் மட்டும்தான். ஸோ மற்றபடி நமக்கு வந்து எந்தவித கமர்ஷியல் நோக்கமும் இல்லை. இந்த இடத்த வந்து பிளேனாக விட்டுட்டேன். ஒரு டோர் செட்டப் மாதிரி, ஒரு டெம்பரவரி டோர் செட்டப் மாதிரி பண்ணியிருக்கேன். ஆடுகளை மேலே ஏற்றும் போது இந்த டோரை வந்து நாம் கழட்டி கீழே வச்சுக்கிட்டு இந்த பலகையை இந்த இடத்துல போட்டு ஆடுகளை மேலே ஏற்றிக்கலாம். ஆடுகள் மேலே ஏறினதுக்கப்புறமா இந்த பலகையை எடுத்துடணும். இது வந்து ஒரு டெம்பரவரி செட்டப் தான். இதை பர்மனெண்ட்டாக நாம் இங்கே வைக்க போகிறது கிடையாது. எப்பயாவது ஒரு முறை ஆடுகளை வாரத்துக்கு ஒரு முறை வந்து துருவன் கையில் கொடுத்து வெளி மேய்ச்சலுக்கு அனுப்பிச்சி விடணும்னு ஆசை. ஸோ துருவன் வந்து கொண்டு போயிட்டு வெளியில் மேய்ச்சி கொண்டு வந்தோம்னா நாம் வந்து இந்த பலகை வழியாக மறுபடியும் மேலே ஏற்றி லாக் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு டோர் செட்டப் மாதிரி பண்ணியிருக்கேன். 4 முயல்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். 2 முயலை இந்த ஆட்டு கூண்டுக்குள்ளேயும் 2 முயலை எதிரில் இருக்கிற கோழி கூண்டுக்குள்ளேயும் வளர்க்குறதுக்காக பிளான் பண்ணுறோம். ஸோ அதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. மேபி அடுத்த வாரம் வந்து அதுக்கான செட்டப்பையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா வாத்து, ஆடு, கோழி, காடை, முயல்னு மேக்சிமம் நம்மளோட மாமிசம் முட்டை தேவைக்கான விலங்கினங்களை உள்ளே கொண்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆடுகளுக்கு தேவையான தீவன பயிர்களையும் விதைச்சிருக்கோம். இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருக்கணும். முன் அனுபவம் இல்லாததுனால ஆடுகள் வாங்கினதுக்கு அப்புறமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே பக்கத்தில் ஒரு தம்பி இருக்காரு. அவர் வந்து சில ஆடுகள் வச்சிருக்காரு. அவரோட தோட்டத்திலிருந்து இப்போதைக்கு வந்து புல்களை அறுவடை பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம தோட்டத்திலேயே ஒரு மூலையில் வந்து ஆடுகளுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அசோலா வளர்ந்துட்டு இருக்கு. அசோலாவை பொட்டு இல்லை தவிடு கூட கலந்து இந்த ஆடுகளுக்கு கொடுக்கறதுக்காக முடிவு பண்ணியிருக்கோம். கழிவுகளை தினமும் கீழேருந்து எடுத்து கூட்டி வாரி இந்த பக்கெட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். மூத்திரத்தை கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பைப் செட்டப்பும் பண்ணியிருக்கோம். ஆட்டோட மூத்திரம் மொத்தமாக இந்த வழியாக வெளியில் இருக்கிற இந்த பக்கெட்டில் வந்து சேர்ந்துடுற மாதிரி வடிவமைச்சிருக்கோம். ஆடு வளர்க்குறதுல எங்களோட முதல் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட கழிவு மற்றும் மூத்திரம் மட்டும்தான். ஆடுகள் நல்லா வளர்ந்த பிறகு உறவினர்கள், நண்பர்கள்னு பக்கத்தில் இருக்கவங்கலாம் கூப்பிட்டு ஒரு கெடா விருந்து வச்சிட வேண்டியது தான். ஆடு வளர்ப்பில் அனுபவமும் நம்பிக்கையும் வந்த பிறகு ஒரு ஜோடி நல்ல நாட்டு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசை. எப்போவாவது ஒரு முறை ஆட்டுப்பாலில் டீ போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசை. ஆட்டுப்பாலில் நெய் எடுக்கணும்னு ஆசை. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நாள் நிறைவேறும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.